இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆம், சரியான விடை. 10 சோபுகளை பெற்றுக் கொண்ட நபிமார்களின் பெயர்களை கூறி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றார். காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை ஆணையைச் சேர்ந்த MFF மஸ்லிஹா. இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, முதலாம் சுற்றின் முடிவை அறியத் தருவதற்கு பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து மடைக்கு வந்து விடையினை சொன்னால் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களாக திகழும் கொழும்பு 9 மருதானை தெமடகுட வீதி இலக்கம் 77 தலைநிமிர்ந்து நிற்கும் மாபெரும் புத்தக இல்லம், இஸ்லாமிய அறிவு இல்லம், இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை வென்று செல்லலாம். இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. இலங்கையிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்து கல்விக்கு பெருந்துணை ஆற்றி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களுக்கும் புலமைப் பரிசுகளையும் வழங்கி கல்விப்பணி புரிந்த பெரியாரின் பெயர் என்ன? பார்வையாளர் கற்கப்பட்ட கல்விக்கு விடையளிப்பதற்கு ஒரு குட்டி பார்வையாளர், ஒரு சிறுமி வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயரை கூறுங்கள். நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீர்கள்? எந்த பாடசாலையிலே? ஜாவியா மகளிர் வித்யாலயம். ஜாவியா மகளிர் மகாவித்யாலயத்திலே. நல்லது. எங்கே கேட்ட கல்விக்கு விடை? நலீம் ஹாஜியார். ஆம், MIM நலீம் ஹாஜியார் என்றது சரியான விடை. நலீம் ஹாஜியார் என்ற சரியான விடையை கூறி இந்த பரிசினை பெறும் சிறுமிக்கு அந்த புத்தக பரிசினை வழங்கி வைப்பதற்கு நாம் அழைக்கின்றோம். இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் கணக்காளர் ஜௌஹர் சாதிக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக. இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, முதலாம் சுற்றின் முடிவு. முதலாம் சுற்றிலே ஏறாவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயம் 30 விடைகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி 45 விடைகளை பெற்றிருக்கிறது. இந்த வேளையில் இரண்டாம் சுற்று முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். முதலாவது போட்டியாளர் ஏறாவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணி தலைவி MIF ஹசீனா. உங்களுக்கான கேள்வி இதுதான். கணிதத்தோடு தொடர்பான வினா. நேரம் சற்று அதிகமாக தரப்படும். 7 பசுக்கள் 7 கட்டு புல்லை சாப்பிட 7 நாட்கள் எடுக்கும். ஒரு பசு 7 கட்டு புல்லை சாப்பிட எத்தனை நாட்கள் எடுக்கும்? 7 நாள். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். 49 நாட்கள். சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏறாவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை அணியின் அணித்தலைவி AF மஃபாசா. உங்களுக்கான கேள்விதான், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சென்னையில் மாலை 6 மணியாக இருக்கும் போது லண்டன் மாநகரத்தில் நேரம் எத்தனை மணியாக இருக்கும்? மதியம் 1 மணி. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். சென்னையில் மாலை 6 மணியாக இருக்கும் போது லண்டன் மாநகரில் நேரம் எத்தனை மணி? 1:30. மதியம் 1:30. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். நள்ளிரவு 12 மணி. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. நேர வித்தியாசம் 5 மணி 30 நிமிடம். அந்த அடிப்படையில் 6 மணியிலிருந்து 5:30 கழித்தால் பிற்பகல் 12:30. ஆகவே எவருக்கும் முடிவுகள் இல்லை. இனி ஏறாவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அடுத்த போட்டியாளர் ABF ஹசானா. உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையில் மாகாண சபை நிர்வாகம் முதலில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, மாகாண சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1978. 1978 என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். 1987. 1987 என்பதும் பிழை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். மாகாண சபை முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1988. 1988 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி அதே பாடசாலையைச் சேர்ந்த MAF சஹ்ராவை அழைக்கின்றோம். ஜஹ்ரா, உங்களுக்கான கேள்வி இதுதான். பிரிக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. எழுத்துகள் BRIC. பிரிக் BRIC. இந்த 4 எழுத்துக்களை கொண்ட அமைப்பில் 4 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அந்த ஒவ்வொரு எழுத்தும் அந்தந்த நாடுகளின் ஆங்கில முதல் எழுத்துக்களை குறிக்கும். இதிலே BRIC. B என்பது பிரேசில். RIC இந்த 3 எழுத்துக்களையும் குறிக்கும் அந்த 3 நாடுகளும் எவை? ரஷ்யா, இத்தாலி, கனடா. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். RIC
ரஷ்யா, இந்தியா, கனடா. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். ரஷ்யா, இங்கிலாந்து, கனடா. ரஷ்யா, இந்தியா, சீனா, சைனா. எனவே எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த போட்டியாளர் ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த MHF சஜீதா. உங்களுக்கான கேள்விதான். ஓவியர் ஒருவரோடு தொடர்பான வினா. கொர்னிகா என்ற உலக புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்த ஓவியரின் பெயர் என்ன? கொர்னிகா என்ற உலக புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்த ஓவியரின் பெயர். அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர்? பப்லோ பிகாசோ. பப்லோ பிகாசோ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் அல் முனீரா மகாவித்யாலய அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த H ரம்சியா. உங்களுக்கான கேள்வி இதுதான். பரீட்சை ஒன்றில் A எனும் மாணவன் 5 வினாக்களுக்கு விடையளிக்கும் அதே வேளையில் B எனும் மாணவன் 3 வினாக்களுக்கு விடையளிப்பான். இருவரும் சேர்ந்து 56 வினாக்களுக்கு விடையளித்திருந்தால் A விடையளித்த வினாக்கள் எத்தனை? 8 வினாக்கள். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். 35. இருவரும் சேர்ந்து 5 3 8 என்றால் A 8 5. ஆகவே 8க்கு 5 என்றால் 56க்கு 8 மேல் 5 தர 56. 35 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்த போட்டியாளர் ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணியின் AR ரிஃப்கா சஃபியா. உங்களுக்கான கேள்வி இதுதான். 2009 மே நடுப்பகுதியில் G11 மாநாட்டுக்கு இலங்கை ஜனாதிபதி அவர்கள் சென்றுவிட்டு நாடு திரும்பிய வேளை யுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் இருந்தது. அப்போது G11 மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? வியட்நாம். வியட்நாம் என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். மொரோக்கோ. மொரோக்கோ என்பதும் பிழை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஜோர்டான் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. இனி அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அதே போட்டியாளர் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த MA சீனா ஷிஃபா. உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே முதலாவது முஸ்லிம் ஆளுநர் மாகாண சபையின் ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர் யார்? இலங்கையின் முதலாவது முஸ்லிம் ஆளுநர் சையத் அலவி மௌலானா என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஆம், தேசமானிய அல்ஹாஜ் MA பாக்கீர் மாக்கார் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய இறுதிப் போட்டியாளர் AM ஹுமைரா. உங்களுக்கான கேள்விதான். லண்டனில் நண்பகல் 12 மணியாக இருக்கும் போது, லண்டன் மாநகரிலே நண்பகல் 12 மணியாக இருக்கும் போது கொழும்பில் நேரம் எத்தனையாக இருக்கும்? நேரம் எவ்வளவாக இருக்கும்? 4:30 என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். லண்டனில் நண்பகல் 12 மணி. 5:30. பிற்பகலா முற்பகலா? பிற்பகல் 5:30 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியாளர் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை இறுதிப் போட்டியாளர் MFF மஸ்லிஹா. உங்களுக்கான கேள்வி இதுதான். ஓவியரோடு தொடர்பான கேள்வி. உலக புகழ் பெற்ற மொனாலிசா ஓவியத்தை வரைந்த ஓவியரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். லியோனார்டோ டாவின்சி. லியோனார்டோ டாவின்சி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. எனது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவை அறியத்தரும் தமது அணிக்காக அதிகூடிய புள்ளிகளாக 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த MA சீனா ஷிஃபா. இவருக்கு நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் புத்தக பரிசினை மேடையில் வழங்கி வைப்பதற்காக நாம் அன்பாய் அழைக்கின்றோம். பரிசினை வழங்கி வைப்பதற்காக ஏராவூர் மீராக்கேணி மாக்கார் வித்யாலயத்தின் அதிபர் K காலிதீன் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த பாடசாலைக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். இந்த போட்டி ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும்
காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அதிபர் அல்ஹாஜ் எம் ஸ்மாலப்பை அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இதோ இன்றைய இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய அறிவுக்களஞ்சிய போட்டியின் முடிவு. இன்றைய போட்டியிலே கலந்து கொண்ட ஏறாவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயம் 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவர்களோடு போட்டியிட்ட காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை 70 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 25 மேலதிக புள்ளிகளால் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி